ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரியோ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் ஜேஎன்யூ நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து நான் டீச்சிங் போஸ்டிங்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குரூப் இ, குரூப் பி, குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 267 வேகன்சி இருக்குது. அது கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய போஸ்டிங்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து 45 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. குரூப் சி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணிவிட்டு லைப்ரரி சயின்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. லேபரட்டரி அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு 12th வந்து சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th வந்து சயின்ஸை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். லேபரட்டரி டெக்னாலஜியில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கு ஐடிஐ டிப்ளமோவில் எலக்ட்ரீஷியன், வயர்மேன், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், மேஷன் இந்த டிசிப்ளினில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மெஸ் ஹெல்ப்பருக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மெஸ் ஹெல்ப்பர் அண்ட் மெஸ் அட்டண்டன்ட் இந்த ஃபீல்டில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லிஃப்ட் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு நீங்கள் டிப்ளமோவில் வயர்மேன், எலக்ட்ரீஷியன், லிஃப்ட் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராடி சர்டிஃபிகேட்டான வயர்மேன், எலக்ட்ரீஷியன் இந்த டிசிப்ளினில் ட்ராடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் வயர்மேன், கார்பெண்டர், மேஷன், பிளம்பர், பம்ப் ஆப்ரேட்டர், மீட்டர் ரீடர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் ட்ராடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டில் டிராட்ஸ்மேன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது ஐடிஐ இந்த ஃபீல்டில் சிவில் அல்லது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஃப்ரெஷர்ஸும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்து 2 இயர்ஸ் வந்து இந்த லேபரட்டரியில் குக்கிங் அண்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓவர் டிவிஷன் கிளர்க்கு இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக், எக்கனாமிக் வித் ஸ்டாட்டிஸ்டிக் அல்லது காமர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோவில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் வந்து ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செமி ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு நீங்கள் பிஇ, பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு
நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த சீனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டில். சிஸ்டம் அனலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்இ எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் 3 இயர்ஸ் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அனிமல் அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 12th வந்து பயாலஜி சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அனிமல் ஹவுஸ் ஆர் சிமிலர் இன்ஸ்டியூட்டில் கிரவுண்ட்ஸ்மேன் போஸ்டிங்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கிரவுண்ட்ஸ்மேன் மெயின்டெனன்ஸில். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்டிங்க்கு யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்கு வந்து 1500 பே பண்ணணும். இதே எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து 1000. பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இதே குரூப் பி அண்டு குரூப் சி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த கேண்டிடேட்க்கு வந்து 1000, எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து 600, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி பே லெவல் வந்து வேரி ஆகுது. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸும், ஓபிசியில் என்சிஎல் கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி என்எல்சியில் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸும், பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் அல்லது ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ அல்லது பர்சனல் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். இது வந்து 300 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. 150 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிஷன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் அபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதிலிருந்து டோட்டலாக 150 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேப்பர் 2 வந்து 50 கொஸ்டின் இருக்கும் 100 மார்க்குக்கு. டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளோ இருக்குன்னு பார்த்து அந்த போஸ்டிங்கோட சிலபஸை எடுத்து படித்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கெல்லாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூ அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 40%, ஓபிசிக்கு வந்து 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 35% மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்டிங்க்கு எந்தெந்த கேண்டிடேட் வந்து பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2ல் குவாலிஃபையிங் ஆகியிருக்காங்களோ அவங்கள தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷனில் இருந்தே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு எலிஜிபிளும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.